இந்த உலகத்துல கல்வி மிக முக்கியமானது என்று எல்லாரும் கருதுகிறார்கள். அல்லேலூயா. ஆனா கல்வி ஒரு மனுஷனுக்கு உலக ஞானத்தை தான் கொடுக்கும். அல்லேலூயா. ஆனால் வேத ஞானத்தை இயேசு கிறிஸ்து மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே கொடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த ஞானம் மட்டும்தான் ஒரு மனுஷன் எங்கிருந்து வந்தா எங்க போக போறாங்கிறத சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. வேற எந்த புக்குமே எந்த ஞானமுமே இந்த மனுஷன் எங்கிருந்து வந்தான் என்றும் எங்கே போகிறான் என்றும் சொல்லப்படவில்லை. அல்லேலூயா. முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் பைபிள் அழகாக எத்தனை பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துக்குள்ள அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்ம அப்பாவாக மாறுகிறார். அது அப்படி இல்லாம அவர் நம்ம உருவாக்கினவருங்கிற விஷயத்திலையும் அவர் நம்ம அப்பா தான். அல்லேலூயா. அந்த எல்லா விஷயத்தையும் அது அழகாக சொல்லி தருகிறது. அல்லேலூயா. பிசாசனான் விழுந்து போனா அந்த இடத்துல ஆண்டவர் துதிக்கிறதுக்கு அவருக்கு பாத்திரராக ஒரு ஜனங்களை ஏற்படுத்தும்படிக்கு மனுஷரை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதுல மனுஷர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று முதல் மனுஷன் ஆதாம் ஏவாளை படைத்தார். அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை சாப்பிட்டதுனால பாவம் உண்டாயிற்று, கீழ்ப்படியாமை உண்டாயிற்று. அதுல இருந்து எல்லாருமே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக போனார்கள். அல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார், எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அதுல இருந்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கீழ்ப்படிந்தவனுக்குரிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறான், கீழ்ப்படிந்தவனுக்குள்ள நீதியை பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. பரலோகராஜ்யத்தின் சுதந்திரவாளியாக மாறுகிறான். அவரோடு ஆராதிக்கிற ஒரு கூட்டத்திலே நாம் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். அல்லேலூயா. அவர் ராஜாக இருக்கிறார். நம்மையும் ராஜாவாகவும் ஆசாரியரும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு உண்டான எல்லா சிலாக்கியத்தையும் நமக்கு தந்து அவர் இருக்கிற இடத்துல நம்மளையும் உட்கார வைத்து அழகு பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கிறிஸ்துக்குள் உன்னதங்களிலே அவருக்குரிய சகல ஆசீர்வாதத்துடனும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உலக அறிவும் உலக கல்வியும் ஒரு மனுஷனை நல்லவனாக மாத்தாது, திருத்தாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அறிந்த அறிவு ஒரு மனுஷனை எப்பேற்பட்ட வாழ்க்கையிலிருந்து மாற்றி அவனை நல்லவனாக மாற வைத்துவிடும். ஏனால் தேவன் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே எங்களை